எங்கே போகிறது, யாருக்கு சொல்கிறது, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அத்தனையான மெத்தனையன் என்று சொல்ல வேண்டாம். நிறைய பேர் இது சரியாக கதைக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் வேர்டாக இருக்கணும், நவுனாக இருக்கணும், பெயர் சொல் அஹ்ருணையாக இருக்கணும், அது சிங்கியுலராக இருக்கணும். இது மறக்க வேண்டாம். எவ்வளோ தான் நாங்கள் சிங்களத்தில் கதைச்சாலும் சில அடிப்படையான விடயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் தமிழில் சிந்தித்து சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கதைக்கும் போது சில கிராமர் பார்ட்ஸ் இருக்குது. அந்த கிராமர் பார்ட்ஸ் சிங்களத்தில் மாறி தான் வரும். அந்த மாதிரி இடங்களை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த மிஸ்டேக்ஸ்களை திருத்தினாலே போதும், வேறு லெவலுக்கு உங்களோட டேலண்ட் கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் அந்த மாதிரி இடங்களை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி பாடத்தில் நான் உங்களுக்கு அப்படியான 5 முக்கியமான விடயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்கள், நீங்களும் இந்த மிஸ்டேக்ஸ் விடுறீங்களாண்டு. அப்படின்னா இந்த வீடியோவோட அதெல்லாம் திருத்து கொள்ளுங்க. ஓகே, முதலாவது விஷயம், இப்போ நாங்கள் தமிழில் வாங்க போங்க அப்படி சொல்லுவோம். இப்போ தமிழில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விடயம், இப்போ வாங்க போங்க என்று சொல்லும்போது நாங்கள் இக்கு என்ற வேற்றுமை பாவிக்கணும். எக்ஸாம்பிள், கொழும்புக்கு போங்க, டவுனுக்கு போங்க, வீட்டுக்கு வாங்க, கண்டிக்கு போங்க, அப்படி அந்த வேற்றுமை ஒன்று வரும் இக்கு. ஆனால் சில இடங்களில் அந்த வேற்றுமை இல்லாமலும் நாங்கள் கதைப்போம். அதாவது இப்போ உள்ளே வாங்க, அது உள்ளுக்கு வாங்க என்றும் சொல்லலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் உள்ளே வாங்க என்று சொல்லுவோம். வெளியே போங்க, மேலே போங்க, கீழே வாங்க, அப்படி அந்த டிரெக்ஷன்ஸ் சொல்லும்போது அப்படி சொல்லுவோம். இது நாங்கள் டிரெக்டாக சிங்களத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அப்படி டிரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணினா இப்போ உள்ளே வாங்க என்று சொன்னால் எத்துளை என்ன, எலியை அண்ண, உடை அண்ண, யட்டை என்ன, அப்படி தான் கதைக்கணும். அது உண்மைக்கும் பிள்ளை, அப்படி சொல்ல மாட்டோம். அது நாங்கள் சிங்களத்தில் சொல்லும்போது எலியட்ட எண்ண அப்படி தான் சொல்லணும். அந்த இக்கு வரணும் சிங்களத்தில் சொல்லும்போது. எத்துள்ளட்ட என்ன, உடட்ட எண்ண, பல்லையாட்ட என்ன, லங்கட்ட என்ன, கிட்ட வாங்க. அப்போ இந்த விஷயம் நீங்கள் இனி மறக்க வேண்டாம். டிரெக்ஷன் காட்டிட்டு வாங்க போங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக ட போடணும். அங்கே போங்க, அத்தன்ட்டை அண்ண, இங்கே வாங்க, மெத்தன்ட்ட என்ன, அத்தனை அண்ண மெத்தனை என்று சொல்ல வேண்டாம். நம்பர் 2, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இது சரியாக கதைக்க மாட்டாங்க. அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நாங்கள் தமிழுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபோனை தாங்க, டவுனுக்கு போங்க, ஆஃபீஸில் இருக்கிறேன், ஆஃபீஸுக்கு வாங்க, அந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் நவுன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதே வசனங்கள் இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் சிங்களத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, இப்போ சிங்களத்தில் ஒரு இங்கிலீஷ் நவுன் அந்த நவுனை சிங்களத்துக்கு எடுக்கும் போது அந்த நவுனுக்கு பிறகு எக்க என்று போடணும். ஃபோன் எக்க, ஆஃபீஸ் எக்க, பஸ் எக்க. இது மறக்க வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கே எக்க போடணும் என்று. ஒரு இங்கிலீஷ் வேர்டாக இருக்கணும், அது ஒரு நவுனாக இருக்கணும், அது அஹ்ருணையாக இருக்கணும், அது சிங்கியுலராக இருக்கணும். இங்கிலீஷ் வேர்டாக இருக்கணும், நவுனாக இருக்கணும், பெயர் சொல் அஹ்ருணையாக இருக்கணும், அது சிங்கியுலராக இருக்கணும். சிங்கியுலர் ப்ளூரலுக்கெல்லாம் இப்படி போட மாட்டோம். இந்த 4 விஷயத்தில் ஓகேண்டா நீங்கள் எக்க போடணும். ஃபோன் எக்க, பஸ் எக்க, ஆஃபீஸ் எக்க, டவுன் எக்க, லெக்சர் எக்க, லேப்டாப் எக்க, கம்ப்யூட்டர் எக்க, அப்படி. இதுக்கு பிறகு நீங்கள் எங்கள் ஃபோன் என்று சிங்களத்தில் கேட்கும்போது கோ ஃபோன் அப்படி கேட்க வேண்டாம். கோ ஃபோன் எக்க, ஃபோனை தாங்க என்று சொன்னால் ஃபோன் தெண்டு அப்படி சொல்ல வேண்டாம். ஃபோன் எக்க தென்னு. ஃபைலை கொண்டாங்க என்று சொன்னால் ஃபைல் கேன்னு அப்படி சொல்லாமல் ஃபைல் எக்க கேன்னு. சரியா? அந்த எக்க கண்டிப்பாக நீங்கள் போடணும். இதில் இன்னொன்று நான் சொல்லணும், வேற்றுமைகள் ஆட் பண்ணும்போது அந்த எக்க என்றதுக்கு தான் வேற்றுமை ஆட் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபோனுக்கு என்று சொன்னால் ஃபோன் எக்கட்ட, ஃபோனில் என்று சொன்னால் ஃபோன் எக்கே, அப்படி தான் வேற்றுமைகள் ஆட் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம், தமிழில் ஐ என்ற ஒரு வேற்றுமை இருக்குது, ஃபோனை. அதுக்கு சிங்களத்தில் ஒரு டேர்ம் இல்லை. அது ஃபோனை என்று சொன்னாலும் சிங்களத்தில்
ஃபோன் එක. மூன்றாவது சின்ன பாயிண்ட், ஏறுங்க என்று சொல்லும் போது வேற்றுமை சிங்களத்தில் மாறும். இப்போ தமிழில் நாங்கள் மரத்தில் ஏறுங்க, பஸ்ஸில் ஏறுங்க, காரில் ஏறுங்க அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் சிங்களத்துக்கு வரும்போது அந்த இல் இக்கு என்று மாறும். மரத்துக்கு ஏறுங்க, பஸ்ஸுக்கு ஏறுங்க, காருக்கு ஏறுங்க. அப்படி சிங்களத்தில் சொல்லும்போது பஸ் எக்கட்ட நகின்னு, கார் எக்கட்ட நகின்னு அப்படி தான் சொல்லணும். அந்த விஷயம் இனி மறக்க வேண்டாம். கடைசி 2 விஷயம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் மாற்றி கதைச்சிங்களா டோட்டலி உங்களோட மீனிங் மாறும், டோட்டலி மாறும். சரி, இது ஒரு இமோஷன் சம்பந்தமான விடயம். இப்போ நாங்கள் முடியும் என்றதை ஒரு கொஷனோடு நாங்கள் பாவிக்கிறோம். நான் எப்படி போக முடியும், நான் என்ன செய்ய முடியும் அப்படி கேட்போம். அப்போ இது நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். நான் எப்படி போக முடியும், மங் கொஹமத யன்ன புழுவாங். நான் என்ன செய்ய முடியும், மங் மொனவத கரன்ன புழுவாங். ஓகே, ஆனால் என்ன என்று சொன்னால் நான் எப்படி போக முடியும் என்றதை ஒரு கேள்வியாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் என்னால் போக முடியாது என்று சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி, நான் எப்படி போக முடியும், நான் என்ன செய்ய முடியும் அப்படி சொன்னால் அது ஒரு கொஷன் இல்லை, அது ஒரு கேள்வி இல்லை. அது என்னால் முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, என்னால் போக முடியாது, அது நாங்கள் வேறு மாதிரி சொல்லுவோம். நான் எப்படி போக முடியும், நான் என்ன செய்ய முடியும் இப்படி சொல்லும் போது நீங்கள் அந்த டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். மம்முனாது கரன்னு புழுவாங்க, அது செட் ஆகாது. சரி, குஹமது யான்னு புழுவாங்க என்று சொல்ல வேண்டாம். அதை எப்படி சொல்லணும், மங் குஹமது யான்னி, நான் என்ன செய்ய முடியும், மம்முனாது கரன்னி அப்படி தான் வரும். அப்படி சொன்னாதான் அந்த மீனிங், அந்த இமோஷன் வரும். சரியா, இந்த விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணணும், ஃபீல் பண்ணி தான் கதைக்கணும். 5வது விஷயம், இதுவும் ஒரு இமோஷன் தான். இது பாருங்கள், நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, யாருக்கு சொல்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லை. என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, யாருக்கு சொல்கிறது. ஆக்சுவலி அது ஒரு கொஷன் இல்லை. என்ன பண்ணுறது என்று சொன்னால் உண்மைக்கும் அது கொஷன் இல்லை. அது we can't do anything, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அதோட மீனிங். எங்கே போகிறது என்று சொன்னால் அது போகிறதுக்கு இடம் இல்லை, எங்கே போகிறது, அது ஒரு இமோஷன். இது நீங்கள் டிரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்போ சிங்களத்தில் இது 2 விதமாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறது என்று சொன்னால் நீங்கள் நார்மலி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, மொனாத கரான்னே என்று சொன்னால் அது ஒரு கொஷன். என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறார், மொனாத கரான்னே. அப்போ இந்த இமோஷன் நாங்கள் கொடுக்கணுமெண்டா இப்படி தான் சொல்லணும். மொனாத கரான்னே என்று சொல்லாமல் மொனா கரன்னது, என்ன பண்ணுறது, மொனா கரன்னது. ஓகே, எங்கே போகிறது, கொஹெதை அண்ணே என்று சொன்னால் கொஷன், வேர் ஆர் யூ கோயிங். ஆனால் கொஹை அன்னது என்று சொல்லலாம். கொஹை அன்னது எங்கே போகிறது, கொஹை அன்னது. சரியா, அதே மாதிரி யாருக்கு சொல்கிறது என்று சொன்னாலும் காட்ட கியான்னது. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தது சில பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸோட மட்டும் நீங்கள் வச்சுக்கொள்ளாமல் நீங்களும் உங்களோட மட்டங்களில் பயன்படுத்தணும். அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். இது சம்மந்தமாக எதுவும் சிக்கல், டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்களா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வழமை போல் இந்த பாடமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இன்னொரு லெசனில் நான் உங்களை சந்திக்கிறேன். போயிட்டு வரேன். வணக்கம்.